முக்கியமான ஒரு செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் திடீர் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். தற்போது அவர்கள் தங்களது ராஜினாமா கடிதங்களை அந்தந்த நீதிமன்றத்தின் உரிய அதிகாரிகளுக்கு தற்போது அனுப்பி வருவதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு. மக்களே, தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் ராஜினாமா செய்வது என்பது புதிய அல்லது அதிர்ச்சி தரும் விஷயம் அல்ல. பொதுவாக ஆளும் கட்சியின் நம்பிக்கையுடன் செயல்படும் வழக்கறிஞர்களே அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவார்கள். அரசு மாறும் போது அவர்கள் ராஜினாமா செய்வதும் புதிய ஆட்சியின் பரிந்துரையின்படி புதிய அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதும் நீண்ட காலமாக இருந்து வரும் நடைமுறை. இதனால் நீதிமன்றம் அல்லது சட்ட அமைப்பு பாதிக்கப்படுகிறது என்று அர்த்தமில்லை. அரசு சார்பில் யார் வாதிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் அரசிற்கே உள்ளது. ஆகவே 100க்கும் மேற்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் ராஜினாமா செய்திருப்பது அரசியல் மற்றும் நிர்வாக மாற்றத்தின் ஒரு சாதாரண நடைமுறையாகவே பார்க்கப்படுகிறது. ஃபலி சாம் நரிமன் பாணியில் ஒரு சட்ட விளக்கம்.